அதிகமாவாங்க இங்க வச்சனம் சொல்றது. அதே மாதிரி அதெல்லாம் கூட அதிகமாயிட்டு வர்றது நம்ம பார்த்துட்டு வரோம். 24 படிச்சீங்களா? நெக்ஸ்ட் 24:38 மத்தேயு சுவிசேஷம் 24:38. எப்படி எனில் பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். லூக்கா சுவிசேஷம் 17:28. லூக்கா சுவிசேஷம் 17:28. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். 21வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 34 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கு எச்சரிக்கை. இங்க இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் இல்லாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னாக்க, மனிதர்கள் எல்லாம் கூட மனசு புசிக்கிற மேல குடிக்கிற மேல மனசு வைப்பாங்களாமா. அப்படி தமிழ் என்ன சொல்றது, என்ன எழுதிருக்காங்க தமிழ் என்னமா? மனிதர் என்ன ஜாஸ்தி சாப்பாட்டு மேல மனசு வைப்ப. நம்ம லாங்குவேஜ் சொல்லணும், சாப்பாட்டு மேல மனசு. இன்னைக்கு அன்னைக்கு வந்து என்ன சாப்பிடணும் போனி இல்லாதவங்க மொத்த வீட்டுல இல்லாதன்னு நினைச்சாக்க சரி, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வரும், ஐயோ வீட்டுல நாளைக்கு சாப்பாடு இல்லையே, என்ன சாப்பிடணுங்கிற ஒரு ஆலோசனை வரும். ஏன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு. அப்பங்கோட நம்மளுக்கு என்ன வெரைட்டியா பண்ணிட்டு சாப்பிடணும். இல்லாட்டி வீட்டுல நம்ம சாப்பாடு தயார் பண்ற இன்னைக்கு என்ன இருக்குது போயிட்டு பாருங்க, சாப்பாடு பிசினஸ்ங்கிறது ரொம்ப பெருகிருச்சு இல்லையா? நம்ம நாட்டிலே இல்ல பயிட்ட என்ன சாப்பாடுனால சாப்பாடியோட பிசினஸ் ரொம்ப பெருகிருச்சு. இன்னைக்கு பாருங்க ஸ்விக்கி, இப்ப நம்மளுக்கு ஜொமேட்டோ என்னன்னு இருக்குது, எத்தனோ ஆயிருச்சு. ஏன்னா வீட்டுல தயார் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்மளுக்கு என்ன வேணும்? பிரியாணி ரொம்ப இஷ்டம் இல்லையா? டெய்லி பிரியாணி சாப்பிடணும் இல்லையா? அது பிரியாணியோட என்னென்ன வேணும்? சப்போர்ட்டுக்கு கொக்கோ கோலா வேணும், என்னென்னமோ. சாப்பாட்டு மேல மனசு, கொஞ்சம் கறி மேல மனசு, அது இல்லாட்டி நம்மளுக்கு இறங்காது. என்னன்னா பார்த்தா பாருங்க, இன்னைக்கு ஒரு அப்பா ஒரு 20-30 இயர்ஸ் பேக்கு ஒரு ஆளுங்களை பார்த்தாக்க நம்ம இப்படி இருப்பாங்க, நல்லா ஹேண்ட்ஸமா, நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா ஹெல்த்தியா, பலமா இருப்பாங்க. இன்னைக்கு ஆளுங்க மாத்திரம் என்ன பண்ண பெருகிட்டாங்க, வேணா உள்ளுக்கு என்ன இல்ல, பலம் இல்லை. காரணம் என்ன? சாப்பாட்டு மேல மனசு. நம்ம நேச்சுரலா பண்ணி சாப்பிடுறது என்னல டேஸ்டா தெரிய மாட்டேங்குது. யூடியூப் வந்துருச்சு, அதுல பார்த்து நம்ம செய்யணும் இல்லையா? டெய்லி ஸ்பெஷல் செஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் என்ன இயேசுக்கு வரைக்காக ஆயிட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம 27 21 என்ன படிக்கிறோம், நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது.
இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு பண்ணி சாப்பிட கஷ்டமாயிருது. எங்க போய் சாப்பிடணும்? கம்பல்சரியா வாரம் வாரம் ஹோட்டல்ல சாப்பிடணும். ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் போயிட்டு என்ன செல்போன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன போட்டு பண்றான்னு நமக்கு தெரியாது. அர்த்தம் பண்ணிச்சாங்க. மனிதர் என்ன ஆயிட்டாங்க? தமிழ்ல சொல்லுவோம் திண்டி, தமிழ் தெலுங்குல திண்டி போத்தல். தமிழ்ல சொல்லுவாங்க திண்டி போத்தலுங்க இருக்கு. திண்டி போத்தல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பெருத்திண்டியா, பெருவாத்துக்காரன் சொல்லுவாங்க. பெருவாத்துக்காரன், பெருந்திண்டிக்காரன். ஏதோ மொத்தனுக்கு என்ன சாப்பாட்டு, நம்ம சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜெனரல் வார்டுல. அதுக்கு விஷயத்துக்கு வரலாம். இந்த சிறு தினம் என்ன விந்து ஃபங்க்ஷனுங்க. ప్రతి இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அங்கதான் சொல்றாங்க தின்ட்டு திராகுத்தாங்க. என்ன சொல்றாரு? லோத்து தினால, லோத்து காலத்துல நோவா காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாமா? படிக்க அந்த வசனம் வாசிங்க மாடி 24:38 மத்தேயு சுவிசேஷம். லூக்கா 17:28 கொடுக்குதுல்ல, படிங்க ஒரு வருஷம். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு அவங்க வாய்ஸ் கட் ஆகுது. 24:38 ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் புசித்து கொண்டு இருந்தாங்களாமா, குடித்து கொண்டு இருந்தாங்களாமா. அதான் இந்த காதல் இது கூட என்ன தாஸ் ஆயிட்டு வருது. இப்ப நீ ஒன்னும் தயார் பண்ண காசு கொடுத்தா போதும், உனக்கு ஆல்ரெடி ஹோட்டல் தயார் பண்ணி கொடு, ஆர்டர் தான் கொடுத்துட்டாங்க. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாசனை குடிக்கிறது என்ன, புசிக்கிறது. நாம நம்ம சர்ச்சில் உபாச பிரார்த்தனை சொல்றோம், பாஸ்டிங் பிரேயர்னு சொல்றோம். பாஸ்டிங் பிரேயர் எப்ப இருந்து பண்றோமோ தெரியறது இல்லை. வேணா பிரேயர் ஆரம்பிக்கப்படும் மாத்திரம் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அது கூட மாமூல் சாப்பிடக்கூடாது, சிக்கனோ மட்டனோ சாப்பிடணும். நம்ம விஷயத்துக்கு வரலாம். உபவாச பிரார்த்தனை, உபவாச ஜபம்னு அர்த்தம் என்ன? அதுல எந்தக்கு பண்ணாலும் உபவாச பிரயோகம், உபவாச ஜபம்னு அர்த்தம் என்னங்கிறது அர்த்தம் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. நம்ம உபவாச ஜபம் என்ன? ஒண்ணு கர்த்தருக்கு நம்ம என்ன இருக்கு? தாழ்மையா தக்கிச்சுக்கிறது. தாழ்மை தானே? தாழ்மையா இருந்து அவர்கிட்ட கண்ணீரோட மன்றாடி ஜெபம் பண்றதுக்காசரம். நமக்கு தப்பு இருந்தா, பாவம் இருந்தா அது ஒப்புக்காது விடுதலைக்காவதுக்காசரம். இல்லாட்டி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின்பற்று, நம்ம ஜெபிக்காத, நம்ம எதிர்த்து தப்பி போயிருந்தா அதுல இருந்து நம்மளுக்கு பலப்படுத்துறதுக்காக, அது వ్యక్తిగతமா இருக்கட்டு, ஒரு குடும்ப ஜபமா இருக்கட்டு, குடும்பத்துல என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். கத்து முடிச்சுங்களா? ஜபம் பண்ணி கருத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? நம்ம இது பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு பார்த்தாக்க ஒரு ஆச்சாரம் மாதிரி நம்ம லைஃப்ல ஆயிருச்செல்லாம். கத்து முடிச்சுங்களா? தாஸ் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்? உபாச ஜபம் வைக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்? ஜபத்துக்குள்ள நம்ம கொடுக்குறது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்? உண்மையே இல்லையா? நீங்களே சொல்லுங்க, நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம். ஆலோசனை பண்ண வேண்டியது வருது எல்லாமே. உபாச ஜபம் பண்ணும்போது எந்த உபாசம்? உபாசம் எதுக்கு இருக்கணும்? நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். உபாசம் உபாசம் இரு, காலையில சாயந்தரம் மட்டும் சாப்பிடாம இரு.
ஜெபம் பண்ணல முடியாட்டி விற்க வேண்டாம், பண்ண வேண்டாம். நீ யார் பண்ண சொல்றாங்க? நீங்க பாசமுள்ள கொடு விடு, கத்திரமின் காடு உழுவு, சாஷ்டாங்க படு, சாஷ்டாங்க என்ன பண்ண நீ அழுவு, பிரார்த்தனை பண்ணு, ஒரு பாவத்தை ஒத்துக்க, மனம் திரும்பு. இல்லாட்டி நீ எதுக்காக ஆசைப்படுறியோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட அந்த அபிஷேகத்துக்காக பலத்துக்காக நீ என்ன பண்ணும்? மன்றாடி ஜபத்துக்கு ஜபம் பண்ணும். அதுக்கு பொந்திக்கு மட்டும் என்ன பண்ணணும்? நீ கர்த்தர்கிட்ட என்ன பண்ணணும்? மன்றாடி ஜபம் பண்ணணும். நான் பண்றது என்னன்னா அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி, அவ்வளவுதான். ஏதோ இப்ப வந்தா வரட்டு வராட்டி போதுன்னு ஒரு எழுதி பேப்பர் எழுதி என்ன கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம பிரார்த்தனைக்காரலாம். பரிசுத்த வேதத்துல அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? துக்கத்தோட, வேதனத்தோட, கண்ணீரோட. அதுல துக்கப்படுறதுக்காக ஒரு துக்கமே மேல நம்ம மனசு கட்டியமாயிருச்சு. என்ன பண்ணணும்? நம்ம உபவாசம் வந்து என்ன பண்ணுறது? கட்டியமான ஒரு மனசு உடையதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். కాబట్టి இயேசு கிறிஸ்துவோட வரைக்கும் என்ன ஆகும்? சாப்பாட்டு மேல மனசு போயிடுறது, ரொம்ப பெருது. அவசரத்துக்கு சாப்பிடுறது கரெக்ட், தப்பு கிடையாது. பசிக்கு சாப்பிடுறது தப்பு கிடையாது. அவசரத்துக்கு மிஞ்சி சாப்பிடுறது என்ன? அவசரத்துக்கு மிஞ்சி சாப்பிடுறது என்ன? எல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க? ஐயா, அவசரத்துக்கு மிஞ்சி சாப்பிடுறது என்ன சொல்லுவாங்க? அது என்ன சொன்னது? என்ன? திண்டி போத்தனம், பெருந்திண்டி, பெருந்திண்டி. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இங்க வச்சனம் சொல்லுது, இந்த இது கேவலம் எங்கேயோ இல்லை, அந்நிய ஜனங்கிட்ட இருந்து அவங்களுக்கு நம்ம சபையில கூட தெரியுது இதோட இது. இதெல்லாம் கூட கர்த்தரோட வருகை. அதனாலதான் கர்த்தரை எச்சரிக்கை பண்றாரு. என்ன? விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை பண்றாரு. 34 21 லூக்கா சுவிசேஷம் 21 34 என்ன சொல்றாரு? உங்க உறுதியமும் எப்படி பெரு திண்டினாலே என்னன்னா வெறியினாலும். வெறி என்ன வெறி இருக்குது நமக்குள்ள? சோத்து வெறி இருக்குதா? பண வெறி இருக்குதா? இந்த ரகரகமான வெறி. எந்த வெறி இருந்தாலும் என்ன நல்ல எச்சரிக்கை வந்து வெறி இல்லாம பாத்துக்கான்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் லௌகிக கவலைகளினாலும். லௌகிக கவலைகள். ஐயோ நாளைக்கு எப்படி, நாளைக்கு எப்படி, நாம் எப்படி, நம் பிள்ளைங்க எப்படி, நம் வியாபாரம் எப்படி, அது எப்படி, இது எப்படி அப்படின்னு ஒரு என்ன ஒரு ஆலோசனை, ஐக்க என்னமா விசாரம், உலக கூர்த்திய குறிச்சு என்ன ஆலோசனை, கவலை. எந்த பத்துல கவலை இருந்தாலும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. நாளைக்கு இயேசு பிரபு கர்த்தர் வர போறப்போ எந்த கவலை மனசுக்குள்ள இருந்தாங்க கூட நீ போக முடியாது. ஒரு விசுவாசம் இருக்க வேண்டிய கவலை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்காக இன்னும் எப்படி நான் வளர்ச்சி ஆகணும், எப்படி நான் அவன் வரிக்காக ஆயத்தப்படணும், எப்படி இயேசு கிறிஸ்து வரிக்காக நான் எப்படி சரி பண்ணிக்கணும், எம்பளுக்குள்ள நான் இருக்கிற லோகம் என்ன, நான் எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விசுவாச நீ என்ன பண்ணணும்? ஆயத்தம் படணும். நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும் கூட. அதனால கர்த்தர் சொல்றாரு ஒரு வருஷம் எஸ்யால சொல்றாரு இல்லையா, நீ கவலைப்பட வேண்டியது யாருக்காக? எஸ்யா 8வது அதிகாரம், எஸ்யா 8வது அதிகாரம், எஸ்யா 8 8வது அதிகாரம் 12 படிங்க. 12 செகண்ட் லைன் படிங்க. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். நீங்க கலங்காம இருக்கணும். நம்ம கலங்காத, கவலை இல்லாம பயப்படாம இருக்கும். நீங்க யாருக்கு பயப்படணும், யாருக்கு கலங்கணும்? கர்த்தரேக தேவனுக்கு மாத்திரம் என்ன பண்ணணும்?
13 படிங்க, மன்னிக்கணும், 13 கூட படிங்க. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், ம் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. என்னவா? அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. అచ్చమునక ఇక తెలుగులో ఏంటంటున్నా, మీరు భయపడవలసిన వాడు ఆయనే, ఆయన కోసమే దిగులు పడవలెను. அவருக்காக கவலைப்படணும் நாம. அவருக்காக அர்த்தம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் நடக்குதா இல்லையா? ஐயோ, அவர் இந்த நான் நாளைக்கு ஏசு கிறிஸ்துக்கிட்ட போனா இந்த இது பத்தி கேட்பாரு. நான் இந்த உபதேசம் உனக்கு கொடுத்தேன், இந்த விஷயங்கள் உனக்கு உபதேசம் கொடுத்தேன், இந்த விஷயங்கள் உனக்கு பேசுனேன், நீ எப்படி இருக்கிற, எப்படி இருக்கிற, நீ எப்படி நினைப்பண்ணுவாரு, கேட்பாரு என்னமோ. நானு அவருக்கு என்ன பதில் கொடுக்கணும்? பரிசுத்த விஷயத்துல லோகம் எங்கிட்ட இருக்குது என்னமோ, இல்ல கர்த்தர் என்ன ரத்தம் வச்சு வாங்கி அவர் மினுக்கான எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா, நிர்தோஷமா, எப்ப கலங்கம் இல்லாத நம்ம எல்லாரும் என்ன பண்ண அவர் மினுக்காண்ட நிக்கோணும்னு ஆசைப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக உயிர் கொடுத்தார். మరి அந்த நோக்கத்தோடு நம்ம ஆயத்தப்படுறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அந்த கல்வாரி சிலுவையில் எந்த உயிர் கொடுத்தாரு? நம்ம எபேசி 5:27 இருந்து படிக்கும்போது மகிமையுள்ள சபையா அவர் மினிக்க என்ன பண்ண நிக்கி வச்சுக்கொண்டு ஒரு ஆசையோட ஒரு நோக்கத்தோட அவர் என்ன பண்ண அந்த கல்வாரி சிலுவையில நம்மளுக்காக வேதனை அனுபவிச்சாருன்னு சொல்றது. அது பிரகாரம் நான் இருக்கிறேன்னா அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குதா? அந்த நிஷ்கலங்கமான வாழ்க்கை இருக்குதா? அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்குதா? நான் ஒரு மினிக்கான எப்படி நிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா எனக்கு? அப்படிங்கிறோட பயத்தோட கவலையோட என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி இல்ல அவ சாப்பாடு பார்த்தோ இந்த வேலை வெறியோடவோ உலக கவலைகளெல்லாம் இப்ப வச்சுட்டு இருந்தா நீ விடப்பட போற மேல உரிமாறி இந்த மகா உபதிரவத்தில் நீங்க இருக்க போற. இந்த மகா உபதிரவ காதல் இருந்து என்ன பயங்கரமான வேதனை நம்ம அனுபவிக்க வருது. அந்த விஷயத்த இங்க பேசு. அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து வரப்போறதுக்கு முன்ன என்ன அடையாளம் இருக்கா? இந்த சாப்பாடு பத்தி என்ன புசிக்கணும், ஜனங்களை புசிக்கிறது மேல, அதே மாதிரி குடிக்கிற மேல மனசு வைப்பாங்களாம். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம உலகம் சுத்தி பார்க்கும்போது இது பத்தி எத்தனோ காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்பாடு பிசினஸ்ங்கிறது பயங்கரமா பெருகி போச்சு. இப்போ வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடறது கம்மியாகி போச்சு, வெளியே போய் சாப்பிடறது ஜாஸ்தி ஆகி போச்சு, வெளியே சாப்பாடு சாப்பிடறது ஜாஸ்தி ஆகி போச்சு. தண்ணி நீங்க குடிக்கிற மாதிரி இல்ல, நம்ம என்ன வெளிய ட்ரிங்க்ஸ் மேல மனசு நம்ம பேர்த்துக்கு போயிடுச்சு. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் கூட கர்த்தரோட வருகைக்கான ஒரு அடையாளம்னு நாம் இந்த வருஷத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் தலை வணங்கி ஜெபம் பண்ணிக்கலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah, thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah, praise the Lord. கர்த்தருடைய வசனம் கேட்ட பிரிய சகோதரி சகோதரனே, ஜனத்துல எத்தனோ அடையாளங்கள் அவர் வருகையை பத்தி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நம்ம முன்ன இந்த உலகத்துல நடந்து கொண்டு வருகிறது. அது நாம் அறிஞ்சிருக்கிறோம். அது அறிஞ்சு நாம என்னை நேசித்து எனக்காக ரத்தம் கொடுத்து என்னை வாங்கின நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையோட அடையாளங்கள் நம்மள மின்னுக்காண்ட
என் பார்வையில நடந்துகிட்டு இருக்குது. நான் ஆயத்தப்படுறேன். நோவா கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு எது மாதிரி அவர் கீழ்பட்டு அந்த படவை ஆயத்தப்படுத்தினாரோ அது மாதிரி நம்ம ரட்சிப்பையோட படவை நாம் என்ன பண்ணணும், கட்டிக்கணும். நம்ம வாழ்க்கையை கட்டிக்கணும். கர்த்தருக்கு இஷ்டமா கர்த்தர் சொன்னபடி நம்ம வாழ்க்கை கட்டிக்கிட்டு அவருக்காக ஆயத்தப்படலாம். காதல பரிசுத்தாவே நமக்கு இருக்கிறார். அவருக்கு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே பரிசுத்தாவே என்னை கட்டு, என்னை கட்டு. எந்த நோக்கத்தோட மக்கள் வந்து வாசம் பண்றீங்களோ அந்த நோக்கத்துடைய பிரகாரம் ஒரு வரைக்காக என்னை ஆயத்தப்படுத்து கர்த்தாவே என்று பரிசுத்தா கொடுத்து பரிசுத்தா சொல்ற வார்த்தை கேட்டு அவரோட சத்தத்தை நம்ம கேட்டு கீழ்பட்டு பிறந்து ஆயத்தப்படலாம். அளவு தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பரிசுத்தமான தேவனே நன்றி, பரலோக பிதாவே நன்றி. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் நன்றி செலுத்துக்கிறோம். ராஜ்கால நேரத்தில் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த நல்லா வாய்ப்பு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. என் கூட பேசின ஒரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஐயா, இந்த உலகத்துல நீங்க சொன்ன ஒரு ஐயா அடையாளங்கள் என் கண்ணில் நடந்து கொண்டு வருது. கேட்டா கர்த்தாவே கை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. எங்க எல்லாத்தையும் கர்த்தாவே வரப்போறது பயங்கர காலத்துல இருந்து தப்பிச்சு இந்த எக்கால சத்தை கேட்கும் கூட மறுரூபம் மாறி கூட இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதாவே கேட்டு ஒரு பிள்ளைங்களை கருத்து கை கொடுத்துருக்கிறோம். எங்களையே கை கொடுத்து ஆய்ச்சிப்படுது. எங்க எல்லாத்தையும் கருத்தாங்க வாரிக்காக ஆய்ச்சிப்படுது. எல்லா மகிமைகளுக்கே உண்டாகட்டும். இயேசு நாமத்துல கேட்டு நல்ல பிதாவே. பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரபுவும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் இப்பம் எப்போதும் அதுக்கு வரிய பரியந்தம் நம்ம எல்லாத்துக்கும் துணையா இருந்து நடக்க வைப்பதாக.